ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, மன உறுதி, அதாவது மனசுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்ற கீழே காண பெல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. எதுக்காக மன உறுதி வேணும், இல்லைன்னா தைரியம் எதுக்காக வேணும்னு நம்ம கிட்ட கேட்டா, நம்ம எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் தைரியம் இருந்தா தான் கண்டிப்பா அது 100% விஜயிக்க முடியும், அதாவது வின் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு பாடுற திறமை இருக்கு, இல்ல டான்ஸ் ஆடுற திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு அந்த மேடையில ஏறி பாட்டு பாடுறதுக்குள்ள ஒரு திறமை வேணும்னா அந்த தைரியம் வேணும். சிலவங்க நீங்க பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ள நல்லா பாட்டு பாடுவாங்க, ஆனா வெளியில வந்தா பாட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பயம். நிறைய பேருக்கு இந்த பாடுறதுக்குள்ள திறமை, அப்படி ஓரோ திறமைகள் இருக்கு. ஆனா அது வெளியே வராததுக்குள்ள பிரதானமான காரணம், அதாவது 4 பேர் தெரியாம இருக்கிறதுக்குள்ள ஒரு காரணம் என்னன்னா, அவருக்கு அந்த தைரியம் இல்லை. சரிங்களா? அப்ப எந்த வேலையா இருந்தாலும், எந்த காரியம் வெற்றி பெறதுக்கு நமக்கு தைரியங்கிறது கண்டிப்பாக வேணும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு காரியம் செய்யணும்னா நமக்கு துணிஞ்சு செய்யணும். ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, என்ன ஒரு மேഖലയിல இருந்தாலும் ஒரு காரியம் நமக்கு செய்யணும்னா தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இல்லைங்களா? சில ஆளுகளுக்கு நல்ல என்ன சொல்ற விமர்சனம் சொன்னா, சில காரியங்கள் செய்யும் போது நிறைய ஆளுங்க எதிர்ப்பு சொல்லுவாங்க, நிறைய சோதனைகளை சந்திச்சிருப்பாங்க. சிலவங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது, ஏன்னா அவங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது செஞ்சாதான் ஏதாவது எதிர்ப்புகள் வரும், சோதனைகள் வரும். அந்த சோதனையை நம்ம சந்திச்சு நம்ம முன்னாடி போனாதான் அது சாதனையா மாறும். அப்ப இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு தைரியம் வேணும். இப்போ ஆதித்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கும் போது 4 பேர் சொல்லுவாங்க, அது செய்தா சரியாகாது, இது செய்தா சரியாகாது. அப்ப நமக்குன்னு ஒரு மனசுல பலம் இருந்தா தான், இல்லை என்னால் அதை செய்ய முடியும், நான் அதை செய்து காணிக்கிறேன் மன உறுதியோட நமக்கு அதை செய்து வெற்றி அடைய முடியும். இல்லாம யாராவது ஏதாவது சொன்னது, ஐயோ அவர் சொன்னது சரிதான் இனி செய்ய முடியாதுன்னா யாரும் ஒண்ணுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா ஒரு ஆளுகளோட, பெருசான ஆளுகளோட சரித்திரம் நீங்க பாருங்க, வரலாறு பாருங்க. அதுல வந்து அவங்க கஷ்டப்பட்டது ஒரு பக்கம் இருக்கும், ஆனா அந்த கஷ்டம் யாருக்கும் தெரியாது. அவங்க விஜயிச்சு வின் பண்ணி வந்தா மட்டும்தான் தெரியும். அப்ப லோகம் அப்படித்தான், ஜெயிக்கும் போதுதான் லோகம் உங்களை எல்லாருமே அங்கீகரிக்கும். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, தைரியமா காரியங்களுக்கு இறங்கணும். இப்ப மந்திரம் பண்றது கூட மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம காரியங்கள் நேடி எடுக்கிறது தான் சொல்லுது. அப்ப மனசு தைரியம் வரணும். நம்ம காரியங்கள் வெற்றி வரணும்னாலும் தைரிய சம்பந்தமான காரியங்கள் வரணும்னா தைரிய சம்பந்தமான மந்திரம் சொல்லணும். அப்ப நம்ம அஷ்டலட்சுமியில தைரிய லட்சுமியோட மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மந்திரத்தை நீங்க கண்டினியூவா நீங்க சொல்லி வாங்க. டெய்லி எந்திரிச்சு ஒரு 3 தடவை சொல்லி மனசு ஒருநிலைப்படுத்தி, நமக்கு தைரியம் இருக்கு, என்ன யாராலும் அசைக்க முடியாது, அந்த எண்ணம் நீங்களே கொண்டு வாங்க. உங்க மனசுல சொல்லிக்கிங்க, நான் இன்னைக்கு செய்ய போற காரியம் யாரால முடியாட்டி என்னால முடியும், ஏன்னா எனக்கு கடவுளோடைய அருள் எனக்கு இருக்கு, அப்ப நான் கண்டிப்பா அது செய்வேன்ங்கிற மன உறுதியை எடுத்து நீங்க செய்யணும். அப்ப இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 3 தடவை இத நினைச்சு நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த மனசுல தைரியம் வரணும், எனக்கு எனக்கு தைரியம் இருக்கு, என்னால் முடியுங்கிற எண்ணத்தோட இந்த மந்திரம் பெரிய மந்திரம் தான். அது நீங்க ஒரு 4 தடவை கேட்டா உங்களுக்கு புரியும். அது பெருசானனால எனக்கு எழுதவும் முடியல, நான் சொல்லித்தரேன். அப்ப அந்த மந்திரத்தை நீங்க 3 முறை குளிச்சு ஜபம் பண்ணுங்க. 3 முறை சொல்லி ஒரு விளக்கு வச்சு நீங்க வெளியில போங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அப்போ இந்த மந்திரம் நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. ஜெய வரவாணி வைஷ்ணவி பார்கவி மந்திர சுரூபிணி மந்திரமயி சுரகணித பூஜித சீக்கிர ஃபலப்பிரதா ஞான விகாசினி சாஸ்திரனுதை பவ பயஹாரிணி பாவ விமோஜினி சாது ஜனார்ச்சித பாதயுக்தை ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி தைரியலட்சுமி சதா பாலய மாம். இன்னொரு தடவை கூட இந்த மந்திரத்தை நான் சொல்றேன். ஜெய வரவாணி வைஷ்ணவி பார்கவி மந்திர சுரூபிணி மந்திரமயி சுரகணித பூஜித சீக்கிர ஃபலப்பிரதா ஞான விகாசினி சாஸ்திரனுதை
பவ பயஹாரிணி பாவ விமோசினி சாது ஜனார்ச்சித பாதயுதே ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி சதா பாலய மாம். அப்போ உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தெரிய கஷ்டமா இருக்கும். அது நல்லபடியா நிறுத்தி நீங்க கொஞ்சம் எழுதி வச்சுட்டு நீங்க நல்லபடியா ஒரு 3 முறை ஜெபம் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பதிப்பில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.